காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையில் நள்ளிரவில் கனமழை. எண்ணூர், அம்பத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் 24 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மழை. இடைவிடாது பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கடலூர் மாவட்டத்தில் மீண்டும் கனமழை பெய்ததால் மக்கள் அச்சம். நாகையிலும் இரவு முழுவதும் வெளுத்து வாங்கிய மழை. கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று அதிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். சென்னை, திருவண்ணாமலை, விருதுநகர், தேனி உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வைக்கம் போராட்ட நூற்றாண்டு நிறைவு விழா இன்று கொண்டாட்டம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. கார்த்திகை தீப திருவிழாவின் போது தீபமலையில் பக்தர்கள் ஏற தடை. அனுமதியின்றி மலை மீது ஏறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்டம் எச்சரிக்கை. இந்த ஆண்டு பக்தர்கள் சுற்றி இருக்கின்ற எந்த பகுதிகளிலும் மலையின் மீது ஏற வேண்டாம் என அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. அது மட்டுமின்றி தேவைப்படுகின்ற இடங்களில் காவல்துறையினர், வனத்துறையினர் ஆகியோர் அவர்களுக்கு பாதுகாப்பு வசதிகளை செய்வார்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் மகாதீபத்தையொட்டி 116 இடங்களில் கார் பார்க்கிங் வசதி ஏற்பாடு. 25 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தகவல். கோவில்பட்டியில் சிறுவன் மரணத்தில் தாயை பழிவாங்க கொலையா என காவல்துறை சந்தேகம். கள்ளச்சந்தை மது விற்பனை குறித்து சிறுவனின் தாய் தகவல் கொடுத்ததால் சிறுவன் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு நீதிமன்ற வளாகத்திற்குள் கைமாற்றப்பட்டதாக அதிர்ச்சி தகவல். இது தொடர்பாக தனியாக விசாரணை நடத்த காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த அண்ணாமலை வலியுறுத்தல். கலைஞர் கைவினை திட்டத்தை கைவிடுமாறும் கோரிக்கை. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியினர் நெல்லிக்காய் மூட்டை போல் தனித்தனியாய் பிரிந்து கிடக்கிறார்கள். கோவை வந்த மதுரை ஆதீனம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி. அதாவது இங்க மற்ற எதிர்கட்சியினர்லாம் ஒற்றுமை இல்லைல்ல, அதுக்காக அவங்க வந்துருவாங்க. அவங்க கட்டுக்கோப்பா இருக்காங்க. இதுக்கெல்லாம் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி ஒண்ணு சண்டையா கிடக்குல்ல, ஒன்றுபட மாட்டாங்கல்ல, அதுக்காக. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்கிலிருந்து பணத்தை ஏடிஎம்மில் எடுக்கும் வசதி அடுத்த ஆண்டு முதல் அறிமுகம் செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்பு. கந்தூரி விழாவையொட்டி நாகூரில் களை கட்டியது சந்தனக்கூடு ஊர்வலம். நாகூர் ஆண்டவர் சமாதியில் சந்தனம் பூசும் வைபவம் நடைபெற்றது. ரஜினியின் பிறந்த நாளை அவரின் இல்லம் முன்பு கேக் வெட்டி கொண்டாடிய ரசிகர்கள்.
மழை தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்று கனமழை காரணமாக சென்னை மற்றும் விழுப்புரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, விவரங்கள். சிவரஞ்சனி, தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது இலங்கை மற்றும் வட கடலோர தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் ஒரு சில மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் தற்போது சென்னையை பொறுத்தவரை நேற்று இரவிலிருந்தே தொடர்ந்து நகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். அதே போன்று விழுப்புரத்திலும் தொடர்ந்து கனமழையின் எதிரொலியாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரும் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய தினம் தமிழகத்தை பொறுத்தவரை கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கோயம்புத்தூர், திருப்பூர், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரை வருகின்ற 17ஆம் தேதி வரை கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை என்பது இயல்பை ஒட்டியே பதிவாகி வரக்கூடிய நிலையிலும் தொடர்ந்து பெஞ்சல் புயலுக்கு அடுத்து தற்போது தமிழகத்தில் மீண்டும் கடந்த சில நாட்களுக்கு பிறகு கனமழை என்பது பதிவாகி வருகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது இன்றைய தினம் சென்னை மற்றும் விழுப்புரம் ஆகிய 2 மாவட்டங்களுக்கும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் எனவும் மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இருப்பினும் தொடர்ச்சியாக நேற்றையிலிருந்து சென்னையின் நகரின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்து வரும் கனமழையின் எதிரொலியாக தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தாலும் இன்று காலை 8:30 மணி வரை நல்ல மழை இருக்கும் என தனியார் வானிலை ஆர்வலர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை கனமழைக்கான வாய்ப்பு என்பது இன்னும் இன்று ஒரு நாள் மட்டும் இருக்கும் என தனியார் வானிலை ஆர்வலர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வலித்து வந்த நிலையில் தற்போது சென்னையில் அதிகப்படியான மழைப்பொழிவு என்பது நேற்று மற்றும் இன்று இருக்கும் என ஏற்கனவே தனியார் வானிலை ஆர்வலர் தெரிவித்திருந்தார் பிரதீப் ஜான். அந்த வகையில் தற்போது சென்னையை பொறுத்தவரை இன்று இரவு முழுவதும் நல்ல மழைக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். அதே போன்று காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகின்றது. குறிப்பாக கோயம்பேடு, மதுரவாயல், வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், அதே போன்று எழும்பூர், புரசைவாக்கம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது கனமழை என்பது பதிவாகி வருகின்றது. சுரஞ்சன், லிபிகா, இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை மற்றும் விழுப்புரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் குருநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். குருநாதன், இப்போது தஞ்சையை பொறுத்தவரையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அங்கு மழை நிலவரம் என்ன? சிவரஞ்சனி, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நேற்று காலை முதலே விட்டுவிட்டு பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் நேற்று காலை தொடங்கிய மழை என்பது விட்டு பரவலாகவே தொடர்ந்து பெய்து வருகிறது. கும்பகோணம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அதிராம்பட்டினம், ஐயம்பேட்டை, திருவையாறு, தில்லைஸ்தானம், கல்லணை என மாவட்டம் முழுவதும் சராசரியாக மழை என்பது அதாவது கனமழை இல்லாமல் பரவலாகவே விட்டு பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் கிராமங்களிலிருந்து வரக்கூடிய பள்ளி மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் நலன் கருதி இன்று ஒரு நாள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார். சுரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருநாதன். சென்னை மற்றும் விழுப்புரத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல தஞ்சை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் தற்போது மழை காரணமாக பள்ளி விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், மயிலாடுதுறையை பொறுத்தவரையில் அங்கும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்குள்ள மழை நிலவரம் என்ன? சிவரஞ்சனி,
வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு நிலையானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பெற்றுள்ளது. இதன் காரணமாக வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரமாக பலத்த மழையானது பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று அதிகாலை முதல் மழையானது சீரான அளவில் பெய்து வந்தது. இதன் காரணமாக நேற்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த மழையானது நேற்று பகல் முழுவதும் நீடித்த நிலையில் நள்ளிரவுக்கு பிறகு இந்த மழையானது பலத்த மழையாக தொடங்கியது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நேற்று பகல் நேரத்தில் 2 சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்திருந்த மழையானது நள்ளிரவில் 4 சென்டிமீட்டர் அளவுக்கு கொட்டித்திருக்கிறது. இதன் காரணமாக தற்போது வானம் இருண்டு காணப்படுகிறது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். ரஜினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணகுமார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை விழுப்புரம் செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, விழுப்புரத்தை பொறுத்தவரையில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மழையின் போது விழுப்புரம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்போது என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிகாலை முதலே பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக பள்ளிகளுக்கு செல்வதில் மாணவர்களுக்கு சிரமம் ஏற்படும் என்பதை தவிர்க்கும் பொருட்டு தற்போது இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த வாரம் முழுவதுமே விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த செஞ்சல் புயலினுடைய தாக்கம் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை பெய்து வந்த நிலையில கடந்த வாரம் முழுவதுமே விழுப்புரம் மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு கடந்த திங்கட்கிழமைகள் தான் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை முதலே பெய்து வரக்கூடிய இந்த கனமழை காரணமாக தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் அந்த விடுமுறை அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஏற்கனவே பெய்த கனமழை மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பள்ளி கல்லூரிகள் மிகுந்த ஒரு சேதத்திற்கு சந்தித்திருக்கக்கூடிய சூழல்ல தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கி இருப்பதன் காரணமாக இந்த விடுமுறை அறிவிப்பு என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையில் நள்ளிரவில் கனமழை, எண்ணூர், அம்பத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் 24 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மழை. இடைவிடாது பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கடலூர் மாவட்டத்தில் மீண்டும் கனமழை பெய்ததால் மக்கள் அச்சம். நாகையிலும் இரவு முழுவதும் வெளுத்து வாங்கிய மழை. கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று அதிகனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். சென்னை, திருவண்ணாமலை, விருதுநகர், தேனி உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வைக்கம் போராட்ட 100ஆண்டு நிறைவு விழா இன்று கொண்டாட்டம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. கார்த்திகை தீப திருவிழாவின் போது தீபமலையில் பக்தர்கள் ஏற தடை. அனுமதியின்றி மலை மீது ஏறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்டம் எச்சரிக்கை. இந்த ஆண்டு பக்தர்கள் சுற்றி இருக்கின்ற எந்த பகுதிகளிலும் மலையின் மீது ஏற வேண்டாம் என அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. அது மட்டுமின்றி தேவைப்படுகின்ற இடங்களில் காவல்துறையினர், வனத்துறையினர் ஆகியோர் அவர்களுக்கு பாதுகாப்பு வசதிகளை செய்வார்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் மகாதீபத்தையொட்டி 116 இடங்களில் கார் பார்க்கிங் வசதி ஏற்பாடு. 25 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தகவல். கோவில்பட்டியில் சிறுவன் மரணத்தில் தாயை பழிவாங்க கொலையா என காவல்துறை சந்தேகம்.
கள்ளச்சந்தை மது விற்பனை குறித்து சிறுவனின் தாய் தகவல் கொடுத்ததால் சிறுவன் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு நீதிமன்ற வளாகத்திற்குள் கைமாற்றப்பட்டதாக அதிர்ச்சி தகவல். இது தொடர்பாக தனியாக விசாரணை நடத்த காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த அண்ணாமலை வலியுறுத்தல். கலைஞர் கைவினை திட்டத்தை கைவிடுமாறும் கோரிக்கை. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியினர் நெல்லிக்காய் மூட்டை போல் தனித்தனியாய் பிரிந்து கிடக்கிறார்கள். கோவை வந்த மதுரை ஆதீனம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி. அதாவது இங்க மற்ற எதிர்கட்சியினர்லாம் ஒற்றுமை இல்லைல்ல, அதுக்கு அவங்க வந்துருவாங்க. அவங்க கட்டுக்கோப்பா இருக்காங்க. இதுக்கெல்லாம் நெல்லிக்காய் முட்டை மாதிரி ஒண்ணு சண்டையா கிடக்குல்ல, ஒன்றுபட மாட்டாங்கல்ல, அது காத்து. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்கிலிருந்து பணத்தை ஏடிஎம்மில் எடுக்கும் வசதி அடுத்த ஆண்டு முதல் அறிமுகம் செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்பு. கந்தூரி விழாவையொட்டி நாகூரில் களை கட்டியது சந்தனக்கூடு ஊர்வலம். நாகூர் ஆண்டவர் சமாதியில் சந்தனம் பூசும் வைபவம் நடைபெற்றது. ரஜினியின் பிறந்த நாளை அவரின் இல்லம் முன்பு கேக் வெட்டி கொண்டாடிய ரசிகர்கள். மழை தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்று கனமழை காரணமாக சென்னை மற்றும் விழுப்புரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, விவரங்கள். சிவரஞ்சனி, தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது இலங்கை மற்றும் வட கடலோர தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் ஒரு சில மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் தற்போது சென்னையை பொறுத்தவரை நேற்று இரவிலிருந்தே தொடர்ந்து நகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். அதே போன்று விழுப்புரத்திலும் தொடர்ந்து கனமழையின் எதிரொலியாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரும் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய தினம் தமிழகத்தை பொறுத்தவரை கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கோயம்புத்தூர், திருப்பூர், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரை வருகின்ற 17ஆம் தேதி வரை கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை என்பது இயல்பை ஒட்டியே பதிவாகி வரக்கூடிய நிலையிலும் தொடர்ந்து பெஞ்சல் புயலுக்கு அடுத்து தற்போது தமிழகத்தில் மீண்டும் கடந்த சில நாட்களுக்கு பிறகு கனமழை என்பது பதிவாகி வருகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது இன்றைய தினம்
சென்னை மற்றும் விழுப்புரம் ஆகிய 2 மாவட்டங்களுக்கும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் எனவும் மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இருப்பினும் தொடர்ச்சியாக நேற்றையிலிருந்து சென்னையின் நகரின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்து வரும் கனமழையின் எதிரொலியாக தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தாலும் இன்று காலை 8:30 மணி வரை நல்ல மழை இருக்கும் என தனியார் வானிலை ஆர்வலர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை கனமழைக்கான வாய்ப்பு என்பது இன்னும் இன்று ஒரு நாள் மட்டும் இருக்கும் என தனியார் வானிலை ஆர்வலர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வலித்து வந்த நிலையில் தற்போது சென்னையில் அதிகப்படியான மழைப்பொழிவு என்பது நேற்று மற்றும் இன்று இருக்கும் என ஏற்கனவே தனியார் வானிலை ஆர்வலர் தெரிவித்திருந்தார் பிரதீப் ஜான். அந்த வகையில் தற்போது சென்னையை பொறுத்தவரை இன்று இரவு முழுவதும் நல்ல மழைக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். அதே போன்று காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகின்றது. குறிப்பாக கோயம்பேடு, மதுரவாயல், வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், அதே போன்று எழும்பூர், புரசைவாக்கம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது கனமழை என்பது பதிவாகி வருகின்றது. சுரஞ்சன், லிபிகா, இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை மற்றும் விழுப்புரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் குருநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். குருநாதன், இப்போது தஞ்சையை பொறுத்தவரையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அங்கு மழை நிலவரம் என்ன? சிவரஞ்சனி, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நேற்று காலை முதலே விட்டுவிட்டு பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் நேற்று காலை தொடங்கிய மழை என்பது விட்டு பரவலாகவே தொடர்ந்து பெய்து வருகிறது. கும்பகோணம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அதிராம்பட்டினம், ஐயம்பேட்டை, திருவையாறு, தில்லைஸ்தானம், கல்லணை என மாவட்டம் முழுவதும் சராசரியாக மழை என்பது, அதாவது கனமழை இல்லாமல் பரவலாகவே விட்டு பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் கிராமங்களிலிருந்து வரக்கூடிய பள்ளி மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் நலன் கருதி இன்று ஒரு நாள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார். சுரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருநாதன். சென்னை மற்றும் விழுப்புரத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல தஞ்சை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் தற்போது மழை காரணமாக பள்ளி விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், மயிலாடுதுறையை பொறுத்தவரையில் அங்கும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்குள்ள மழை நிலவரம் என்ன? சிவரஞ்சனி, வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு நிலையானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பெற்றுள்ளது. இதன் காரணமாக வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரமாக பலத்த மழையானது பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று அதிகாலை முதல் மழையானது சீரான அளவில் பெய்து வந்தது. இதன் காரணமாக நேற்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த மழையானது நேற்று பகல் முழுவதும் நீடித்த நிலையில் நள்ளிரவுக்கு பிறகு இந்த மழையானது பலத்த மழையாக தொடங்கியது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நேற்று பகல் நேரத்தில் 2 சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்திருந்த மழையானது நள்ளிரவில் 4 சென்டிமீட்டர் அளவுக்கு கொட்டி தீர்த்துள்ளது. இதன் காரணமாக தற்போது வானம் இருண்டு காணப்படுகிறது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். ரஜினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணகுமார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை விழுப்புரம் செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, விழுப்புரத்தை பொறுத்தவரையில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மழையின் போது விழுப்புரம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்போது என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிகாலை முதலே பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக பள்ளிகளுக்கு செல்வதில் மாணவர்களுக்கு சிரமம் ஏற்படும் என்பதை தவிர்க்கும் பொருட்டு தற்போது இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த வாரம் முழுவதுமே விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த செஞ்சல் புயலினுடைய தாக்கம் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை பெய்து வந்த நிலையில கடந்த வாரம் முழுவதுமே விழுப்புரம் மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு கடந்த திங்கட்கிழமைகள் தான் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை முதலே பெய்து வரக்கூடிய இந்த கனமழை காரணமாக தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் அந்த விடுமுறை அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஏற்கனவே பெய்த கனமழை மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பள்ளி கல்லூரிகள் மிகுந்த ஒரு சேதத்திற்கு சந்தித்திருக்கக்கூடிய சூழல்ல தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கி இருப்பதன் காரணமாக இந்த விடுமுறை அறிவிப்பு என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது.